இன்னைக்கு காலிஃப்ளவர் சிக்கன் பேட்டிஸ் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 150 கிராம் சிக்கன் மின்ஸ்ட் எடுத்திருக்கேன். ஒரு கப் காலிஃப்ளவர். இந்த காலிஃப்ளவர் வந்து ஹாட் வாட்டரில் நான் போட்டிருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் பட்டாணியும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த காலிஃப்ளவர் பட்டாணி ரெண்டுத்தையும் வந்து நல்லா வந்து சாப் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபுட் ப்ராசஸரில் சாப் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்கள் வந்து ஃபுட் ப்ராசஸர் இல்லைன்னா மிக்சியில் ஒரு சுற்றிக்கலாம், இல்லைன்னா வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. இப்போ காலிஃப்ளவரும் பட்டாணியும் வந்து நல்லா சாப் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து வெங்காயம், ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், இஞ்சி, ஒரு 6-7 பல் பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இதெல்லாம் வந்து நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம மின்ஸ்டு சிக்கனோட வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் நம்ம காலிஃப்ளவரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நம்ம உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதில் 2 மிளகாய் போட்டிருக்கேன், அதனால் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ சிக்கன் நான் கலந்து வச்சுட்டேன். இதில் வந்து நான் ஒரு முட்டை அடித்து வச்சுருக்கேன். இது வந்து ஓட்ஸ் பவுடர். ஓட்ஸை வந்து கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். நான் பிரெட் க்ரம்ஸ் எடுக்கலை. இது வந்து டயபெட்டிக்கும் வந்து நல்ல ஒரு ரெசிபி. அது இல்லாமல் நான் வெஜிடேரியன் வெயிட் லூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து லோ கேலரி தான். மின்ஸ்டுனால நமக்கு ஸ்கின் இல்லை, அதில் ஃபேட் குறைச்சல் தான். இப்போ வந்து இதுக்கு வெயிட் லூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக வந்து நீங்கள் இந்த ரெசிபி செஞ்சு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு பார்ட் இப்படி எடுத்துகிட்டு முட்டையில் வந்து இது மாதிரி உருட்டிட்டு முட்டையில் வந்து நீங்கள் டிப் பண்ணிக்கோங்க. முட்டையில் டிப் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நம்ம ஓட்ஸ் இதில் வந்து நம்ம நல்லா வந்து கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷேப் பண்ணுங்கள். இது மாதிரி ஷேப் பண்ணி எண்ணெயில் போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது வெயிட் லாஸ்க்காக தான் வந்து நான் பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணல. இதை மெதுவாக திருப்பி போட்டுருங்க. இதுக்கு வந்து நான் கொஞ்சம் தான் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும், கொஞ்சம் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனில் நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் தான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கோம் பாருங்கள்.
இப்போ நம்ம மற்றதையும் வந்து போட்டு பொரிச்சிக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் சிக்கன் பேட்டிஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். பர்கர் உள்ள வச்சு சாப்பிட்லாம், இல்லை ப்ரெட் உள்ள வச்சு சாப்பிட்லாம். இது லோ கேலரினால நான் வந்து அப்படியே வந்து நம்ம ஸ்நாக் மாதிரி சாப்பிட்லாம். ப்ரெட் க்ரம்ஸோ மைதாவோ நம்ம போடல. நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வந்து டயபெட்டிக் ரெசிபினால மற்றவங்களுக்கும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க வந்து நிச்சயமாக வந்து இது லோ கேலரினால் வந்து சாப்பிடலாம். டயபெட்டிக்கும் வந்து இதில் ஒன்றுமே வந்து கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப கிடையாது. அதனால் நீங்களும் வந்து எடுத்துக்கலாம். வெயிட் லூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் வந்து இது சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.